இன்னொரு விஷயம் தெரிஞ்சா நான் வந்தே இருக்க மாட்டேன். நீங்க இவ்வளவு பர்ஃபெக்ஷன் இருப்பீங்கன்னா நான் வந்தே இருக்க மாட்டேன். ஏன்னா வீட்டுல இருக்கு டார்ச்சர்னா என் பொண்டாட்டி இதே மாதிரி ஒரு டார்ச்சர் எனக்கு. அந்த வீட்டுல பெட் இருந்தா பெட் மேல பில்லோ எங்க இருக்கணும், டவல் எங்க இருக்கணும், குளிச்சுட்டு வந்தா டவல் அந்த இது மேல போடக்கூடாது, எப்படி அந்த ஷேர் மேல போடக்கூடாது, அடுத்து பின்னாடி கொடியில போடணும். இது ஒய்ஃப் ஊருக்கு போன உடனே முதல்ல எல்லாத்தையும் கலைச்சு போட்டுட்டு முதல்ல நான் சொன்னேன். அவ்வளவு மனவியாதியா வந்துடும். ஒரு டார்ச்சரா இருக்கும். அது என்னன்னா சுத்தங்கிறது ஓகே, ஆனா கால் உள்ள வரும்போது செருப்பு வெளியே விட்டுட்டு உள்ள வாங்கினீங்கன்னா பரவாயில்ல, செருப்பு உள்ள வந்துட்டு பாத்ரூம்ல காலை கழிட்டு வாங்கினீங்கன்னா எவ்வளவு டார்ச்சரா இருக்கும். ஒய்ஃப் எங்க இருக்காங்க? எப்படி நீங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? எப்படி ரெகுலர் ஆயிரு இல்ல விரும்பி பண்ணீங்களா வலிஞ்சு பண்ணீங்களான்னு தான் கேட்கறாங்க. வெரி குட் வெரி குட். ஏன்னா நான் விரும்பி பண்றது இல்ல. ஏன்னா இன்னும் நான் 30 வருஷம் ஆனா கூட அது என்னன்னா வீடு வீடா இருக்கணும் இல்லையா, நான் கொஞ்ச நேரம் ஒரு சுதந்திரமா இருக்கணும் இல்லையா, அதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். வந்த உடனே குளிச்ச உடனே எடுத்து அங்க வைக்கணும், புக் எடுத்தா புக் அழகா வைக்கணும், அந்த போட்டோ எடுத்தா போட்டோ எடுத்து வைக்கணும். எங்க நண்பர்லாம் வருவாங்க, நீங்க எங்க ஒய்ஃப் வரும்போது என் வீடு எப்படி இருக்கும், எங்க ஒய்ஃப் இல்லைன்னா என் வீடு எப்படி இருக்கும்னா, வீடு எங்க ஒய்ஃப் இல்லைன்னா ஜூ மாதிரி இருக்கும், அப்படியே கலைஞ்சு கிடக்கும். என் ஒய்ஃப் வந்தாங்கன்னா ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கும், எல்லாம் அடுக்குன இடத்துல அப்படி நீட்டா இருக்கும், செப்பல் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும். அது எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அது. அதனால நீங்க பரவாயில்ல, உங்க ஒய்ஃபும் நீங்க அதை செட் பண்ணிட்டீங்க, அதனால உங்களுக்கு வாழ்த்துக்கள்.